நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நெய் சாப்பாடுங்க. பாருங்கள், 1 லிட்டர் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அத்தனையும் போட போகிறது இல்லைங்க, பயந்துக்காதீங்க. பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சம் பாருங்கள் ஏலக்காய், 2 அன்னாச்சி முட்டு, கொஞ்சம் கிராம்பு, பட்டை, பிரிஞ்செல்லாம் இருந்துங்க. பாருங்கள், 4 பெரிய வெங்காயம். வாங்க இதெல்லாம் அரிஞ்சிக்கலாம். நெய் சாப்பாட்டுக்கு குக்கர் வச்சாச்சுங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் காயிட்டுங்க. ஒரு பிடி அரிசிக்குங்க. பாருங்கள், 2 பிரிஞ்சலங்க. பாருங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போடணுங்க. லேசாக கொஞ்சம் பொரிட்டு வாங்க பொரிஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4 வெங்காயம் பார்த்திங்கன்னா வதக்கலாம். சவக்க வதக்க வேண்டாங்க, இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக வந்தால் போதுங்க. ரொம்ப சவக்க வதக்கணும்னா சாப்பாடு கலரே மாறிடும். நாங்கள் பார்ப்போம். ஏற்கனவே வதக்குறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி புதினா, மல்லிங்க இதிலே போட்டுக்கலாங்க. வதக்கலாங்க. இதில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு பிடி அரிசி தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த குண்டான ஒரு குண்டா தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிட்டுங்க. அப்புறமா அரிசி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்கிட்டுங்க. ஒரு படிக்கு 2 படி தண்ணி தாங்க ஊற்றிருக்கிறேன். எச்சரிக்கை ஊற்றிடாதீங்க. நான் அளக்கலை, உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நான் ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணிங்க. தண்ணி கொதிக்குதுங்க. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி சுத்தமாக தண்ணி இல்லாமல் உடச்சிக்கங்க. வாங்க கிளறலாம். ஒரே விசில் விடுங்க, போதும். பார்த்திங்கன்னா முடி வச்சிடலாம். வெயிட் போட்டுக்கலாம். ஒரே விசில் சாப்பாடு ஆஃப் பண்ணிக்கலாங்க. வாங்க, சாப்பாடு விசில் அடைஞ்சிச்சுங்க. சூடாக இருக்குது. பிடிச்சி வச்சுக்கலாம். சூப்பர். இதில் சோர்க்காக இருக்கணும். இந்த நெய் சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கைமா குழம்புக்கு இந்த சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதே டைப்பில் செய்யுங்க, சூப்பராக இருக்குது.